மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளம், யூடியூப் சேனல், தொலைக்காட்சிகளில் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். திமுக பேச்சாளர், டிஎம்கே யூடியூபர் குடியாத்தம் குமரன் மீது தமிழக வெட்டு கழக கட்சியினர், தற்கொலை நடிகர் விஜய் கட்சியினர், டிவிகே கட்சியினர் குடியாத்தம் குமரனை கைது செய்ய கோரி ஆபாச பேச்சாளர் குடியாத்தம் குமரனை கைது செய்ய என்ற கையில் பதாகைகளோடு சென்று காவல் நிலையங்களிலே என் மீது புகார். குடியாத்தம், வேலூர் மாவட்டம் முழுவதும் அங்கங்கே புகார் தந்திருக்கிறார்கள். ஊர்வலமாக சென்று நல்லா அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கப்பா. நம்மளே ஒரு ஆளாக மதிச்சு அட்டை ஒன்று, படம் ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா குங்கல்லாம் வச்சு, நான் இப்போ குங்கம் வைக்காமல் இருக்க மாட்டேன். குங்கல்லாம் வச்சு நல்லா என் படத்தை அழகாக பொண்ணு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கொடுத்து அனுப்புவாங்க இல்லை, அந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சு அழகாக அருமையான ஃபோட்டோ ஒன்று வச்சு ஆபாச பேச்சாளர் குடியாத்தம் குமரன். நான் என்ன ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிறேன் இல்லை, ஆபாச பேச்சாளர்னு போடுறீங்களே, ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிறேன் நான். போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எங்கள் நடிகர் விஜய் குறித்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு. வேலூருக்கு வந்திருந்தார் எங்கள் தலைவர் விஜய். தூத்து அவனை போய் தலைவர் ரெண்டப்பார் பொறுக்கி போகிறப்போக்கு குடிகாரனாய் தாயொலி மோவன் பொம்பளை பொறுக்கி. அவன் விஜய் வேலூருக்கு வந்தான். இப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா, அகரஞ்சேரியில் ஒரு நிர்வாகி சந்திப்பு கூட்டம் ஒரு கொட்டாயில் போட்டான். அங்கே அவன் பேசுறதுக்கு நான் அவனை ரொம்ப அவதூறாக பேசிட்டான். அப்புறம் ஒரு உத்தம புத்தகம் திறப்பான், ஹரிச்சந்திரான். ஆமாம், அந்த திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறான் இல்லை, அந்த திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிற கேப் மாதிரி முல்லை மாதிரி ஒருத்தன், சிங்கிள் நம்பர் லாட்ரி சீட்டு, இந்த போலியில் அடைச்சிட்டு போக பாருங்க. பல குடும்பங்கள் தாலி அர்த்தம். அந்த ஆத ஒரிஜினான ஒரு ஃப்ராடு பையன், 420 ஃப்ராடு, கேப் மாதிரி முல்லை மாதிரி முச்சோக்கி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், அந்த ஆத ஒரிஜினா. அவனை பற்றி தப்பாக பேசிட்டான். டிவிகேல தாவேக்கா கட்சியில் இருக்கிற பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டான். விஜய்க்கு கூட கூட்டங்கள்லாம் பெண்கள் கூட்டம், காம கூட்டம்னு பேசிட்டான். நான் என்ன பேசுகிறேன்னு தெளிவாக அவன் கேட்கல. கைது பண்ணி ஆகணும்னு சொல்லி இவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சோசியல் மீடியாவில் டிவிலலாம் போட்டு, ஆஹா பத்தியா குமரன் அசிங் பற்றிட்டாங்க. டேய் ஓடிவிடு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி புகார், இந்த மாதிரி தகராறு இந்த 3 வருஷத்தில் கணக்கே இல்லை. ஒரு 50 முறை அவன் கூட்டாண்ட வந்திருப்பானுங்க. எல்லாம் 200 பேர் தான் வருவான். பொம்பளைங்களெல்லாம் கூட்டின்னு வந்துடுவாங்க. என்னை அசிங்கப்படுத்துகிறாங்களாம். கையில் தொடப்பட்டை கொடுத்து, செருப்பு கொடுத்து. நான் என்ன பண்ணுறது, இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வராங்கன்னு தெரியும். உடனே ஒரு லைவ் போடப்பா, என் கூட்டாண்ட தொடப்பக்கட்டை செருப்போடு வரதாக சொன்னேன். வரதான் வரீங்க, புது தொடப்பட்டா வாங்கிக்கோ, என்ன சொல்லுது, பூந்தொடப்பம் வாங்கிக்கோ, தென்னை மரம் தொடப்பம் வாங்கிக்கோ, தென்னை தொடப்பம் வாங்கிக்கோ, செருப்பு வாங்க 9 சைஸ் வாங்கிக்கோ, செருப்பு 9 சைஸ் வாங்கிக்கோ, ஷூ இருந்தால் 9 சைஸ் வாங்கிக்கோ. ஏன்னா என் கால் சைஸ் 9. தொடப்பம்லாம் இந்த வீட்டு யூஸ் ஆகும். புதுசாக வாங்கின்னு வீட்டாண்டு போட்டு போயிடுங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுவேன். எல்லாம் பிஜேபி, அதிமுக, அந்த சசிகலா ஆதரவாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்தையும் பார்த்தேன். பிஎம்கே விடவா மரட்டத்தனமாக வருவானுங்க. அவனுங்களே பார்த்துட்டேன். இப்போ இவனு வந்துட்டானுங்க தற்கொலை. அப்படியே போய் ஸ்டேஷனில் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அரெஸ்ட் பண்ணிடணுமா. யாரா இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதுன்னு கேட்டால், அவன் திருப்பான் பாரு, அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டரு. அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா பரோட்டா பிசைஞ்சு வச்ச மாதிரியே இருக்கும். அந்த இவங்க இட்டுன்னு போக முடியல, அவரை விஜயை இட்டுன்னு போக முடியல, இட்டுன்னு வரட்டா 85 ஏஞ்சிக்கவான்னு ஒரு நல்ல தமிழில் பேசுகிறான் பாரு, பாண்டிச்சேரிக்காரன். அந்த இவன் அவன் பேர் என்ன, புஷி ஆனந்தன். அவன் சொன்னானா, அவன் கட்சிக்கு போச்சேராளர். அவன் சொன்னானா, குடியாத்த குமரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் டிஜிபி கிட்டே பேசுகிறேன். ஆடா பாடுஸ் பையா, டே புஷி ஆனந்தன், உன்னால் லோக்கல் ஏட்டா பேச முடியுமா? உடனே இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பேட்டி விடுவான். அவர் ஒரு ஆபாச பேச்சாளர், 4 அறையில் உட்காந்து பேசுகிறாரு. ஏண்டா யூடியூப்பில் என்ன தெருவிலையா பேசுவாங்க? 4 அறையில் தான் பேசுவாங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாருன்னு பார்த்தேன். அந்த பேட்டியில் பார்த்தேன். யாரான்னு பார்த்தா, கஞ்சா விற்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன். ஓஹோ, அப்போ தமிழக வெட்டு கழகத்தில் இப்படி தான் வெட்டு திருட்டு பசங்க, கஞ்சா விற்கிறவங்க, அரைன் விற்கிறவங்க வச்சுருக்கீங்களா? இவங்களை வச்சு கம்ப்ளைண்ட் தரான். இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னா நான் பயப்பட்டேன்டா. என்ன நான் அவதூறு பேசிட்டேன் இது கேட்குறேன். அவன் விஜய் என்ன பேசினான்? நான் இதே மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னால் பேசினேன். மொபைல் ஜேர்னலிஸ்ட்டை பேசந்தான் இது எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா அது ஒரு பெரிய சேனல். என்ன பேசினேன்? அவன் என்ன பேசினான்? அவன் விஜய் என்ன பேசினான்? என் ஃப்ரெண்டு, எல்லாரும் ஃப்ரெண்டுனா அப்போ நானும் ஃப்ரெண்டு தானே. என்ன ஏன் கரூர் சோமம் பழித்துக்கு என் மேலே போட்டிங்களா? நான் பேசணும்னா இல்லையா? விஜய் பொறுக்கி புறம்ப போய் என் தாய் போவேன். அவன் பேசணும்னா இல்லையா? விஜய் பேசணும்னா இல்லையா?
அதுக்கு நான் பதில் சொன்னேன்டா புறம்போக்கு, டே பாடூஸ் பையா, ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கு பேமானி களவாணி பையா, டே விஜய் நடிகர் தற்கூரி விஜய், அவர் எங்கடா உன்னை உன் பேரே வரைக்கும் சொன்னதில்லையே தலைவர் தளபதி, இது வரைக்கும் தலைவர் தளபதி உன் பேரே சொன்னது இல்லையே, விஜய்னு ஒரு பேரில் வந்ததே வாயிலே வரல. இதுக்கு மாறா அந்த சம்பவத்தில் உன்னை பற்றி எல்லாரும் பேசினாங்க. டிஎம்கே யூடியூபர் குடியாத்த குமரன் உட்பட எல்லாரும் உன்னை பற்றி பேசும்போது அப்போ சமூக வலைத்தளம் சோசியல் மீடியாவில் என்ன பதிவு போட்டார் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள்? என்னண்டா பதிவு போட்டார்? டே விஜய், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த தற்கூரி கூட்டத்துக்கு சொல்கிறேன், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானே திருட்டு பையன் கஞ்சா விற்கிறவன், அவனுங்களை கேட்குறேன். என்ன சொன்னார் தலைவர் தளபதி? எந்த ஒரு கட்சி தலைவரும் அவருடைய கட்சி நிகழ்ச்சியிலே அவருடைய கட்சி பரப்புரையில பொதுக்கூட்டத்திலே சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவரும் அவருடைய நிகழ்ச்சியிலே பொதுமக்கள் சாவதை விரும்ப மாட்டான். எனவே இது யாரும் அரசியலாக்காதீர்கள், இது ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து. எனவே இதை யார் மீதும் பழி போட்டு சோசியல் மீடியாவில் இதை வைரல் ஆக்காதீங்க. உயிரிழந்த குடும்பத்திற்கு நம்ம ஆறுதலாக இருப்போம். இதை யாரும் பெருசா வந்துட்டு வைரல் பண்ணாதீங்க. இந்த மெசேஜை ஒரு சில இந்த வேலையை பார்க்குறீங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசினார் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள், விஜய்க்கு ஆதரவா பேசினார். ஆனா இவன் என்ன சொல்றான்? விஜய் பாடூஸ் என்ன சொல்றான்? அவன் இந்த பழியத்துக்கு முதலமைச்சர் எம்எல்ஏ போறான்னு சொன்னானா இல்லையா? அத்தை நான் கண்டிச்சேன். அப்புறமா என்ன பண்ணா? காத்தா நீ நடிக்கிறவன் சினிமாவில் நடுறான், உங்க அம்மால நடிக்கிறவன் நீ சினிமாவில் நடி, வந்து மக்கள் முன்னால் நடிச்சு ஒரு அப்பாவி கூட்டத்தை ஏமாத்துறடா. ஒரு சினிமா மோகத்தில் நீ பின்னால் ஒரு கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. அப்பாவி பெண்கள் என்ன மோகம் அது? நான் காம கூட்டம் யார சொன்ன காம கூட்டம்னு? எல்லா பெண்களையும் அப்படி சொல்லிட முடியுமா? யாருக்கும் பயந்து இந்த பதவி இல்லை. ஒரு விளக்கம் கொடுத்தவன நான், ஒரு விளக்கம் கொடுத்தவனு. யாரை சொன்ன? ஒருத்தி சொல்றா கூலிங் கிளாஸ் போட்டுன்னு, என்ன என் புருஷனை கூட விஜய் தான் படிங்க சிரிச்சா ஒரு முண்டை. இன்னொருத்த என்ன சொல்றா? எனக்கு 2 அப்பான்றா. அது எப்படி? அப்போ உங்க அம்மாவை கலங்க பாத்துறதா இல்லையா? அப்ப நீ யாருக்கு வந்த? 2 அப்பான்னா இதுதான் நான் கேள்வி கேட்டேன். 2 அப்பான்னாங்க ஒருத்தி. உங்க அம்மாவுக்கு தாலி கட்டினா உங்க வீட்டில் இருக்கிற அப்பனுக்கு போறதா இல்லை விஜய்க்கு போறதான்னு கேட்டேன். இல்லைன்னா தப்பாவதான் 2 அப்பா. உங்க அம்மா கலங்கப்படுத்தலாமா? இன்னொருத்தி என்ன சொன்னா? எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, இவன் தான் புருஷன், ஒரு குழந்தை, நான் விஜய் லவ் பண்றேன், என்னைக்கு இருந்தாலும் விஜய் கூட நாங்க விஜய் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கோன்றான். இன்னொருத்தி என்ன சொல்றா? எங்க வீட்டில் 9 ஓட்டுக்குது. இதெல்லாம் நம்ம பேசந்தான். எங்க வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் ஒரு ஓட்டு போட்டுருவோம், இது 8 ஓட்டு விஜய்க்கு போனேன்னா அத்தனை பேருக்கு சோத்துல விஷயத்தை சாகடி பண்ணா. தங்கமானவோ அவளை மாதிரி பொம்பளைங்க, அவளை மாதிரி பொண்ணுங்க எல்லா குடும்பத்திலையும் பிறக்கணும். இன்னொருத்தி என்ன சொல்றா? இன்னொருத்தி என்ன சொன்னான்னு கேளுங்க. என் குழந்தை ஐசியூவில் சேர்த்துட்டு வந்துக்கிறேன், அந்த குழந்தை செத்துட்டாலும் பரவாயில்ல, நான் விஜய் பார்த்தவனோன்றான். இன்னொருத்தி என்ன சொல்றா? எனக்கு ஃபைனல் எக்ஸாம் விட்டு வந்துட்டேன், எனக்கு எக்ஸாம் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான். இன்னொருத்தி என்ன பண்ணா? தாலியை கட்டி மேடியிலே போட்டான். ஏண்டி தாலி கட்டி போட்டோன்னா விஜய் எனக்கு தாலி கட்டணும்ட்டான். கேட்டால் அது மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணுன்ட்டான். மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் எந்த கட்சியில் வந்து சேர்றாங்க பாரு. இப்படி வரிசையா பாருங்க சார், இப்படி வரிசையா பாருங்க. இப்படி பேசுற பெண்கள், இப்படி பேசுற பெண்கள், இது ஒரு காம, இது ஒரு மாதிரி காம வெறி, இது ஒரு காம கூட்டம். அவங்களே சொன்னேன், எல்லா பெண்களும் சொல்றது. நான் அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்துக்கிறேன். என்ன சொல்றது? உங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இது ஒரு கண்டென்ட். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டே இன்னைக்கு எனக்கு ஒரு கண்டென்ட். இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். ஆதவர்ஜனா எங்க தலைவர் விஜய் பார்த்து முதலமைச்சர் காப்பி அடிக்கிறான்றான். அவங்க அம்மா யாரடா சொல்றான்? அவங்க பார்த்தா யார சொல்ற? அவர் 52 வருஷம் உழைச்சி வந்திருக்குது. இவன் ஒரு புண்டாம விஜய் பார்த்தா அவனை பார்த்து என் தலைவன் காப்பி அடிக்கிறாரா? தேச தலைவன் துண்டு சுடுறதுலாம் நாங்கள் 50 வருஷம் மேலே துண்டை சுற்றிட்டுடா, துண்டு பசங்களாம். ஃபேண்டி உரை பார்த்து போடுறாரா, சட்டை ஆடாங்க, உங்கள் அக்கால ஒளி தாயொலி மோன. இதெல்லாம் பேசினா கோவம் வருங்க எனக்கு. அதை நான் பதில் சொல்கிறேன். டே இது கம்மி, இனிமே தான் ஆட்டமே இருக்குடா. இனிமே தான் குமரன் நின்று ஆட போகிறான். இப்போ எனக்குன்னு சேனல் வந்துருச்சு, மொபைல் ஜேர்னலிஸ்ட்டில் தினமும் பேச போகிறேன். இந்த சேனல் தான் எனக்கு தாய் சேனல், யூடியூப்பில் மொபைல் ஜேர்னலிஸ்ட் தான். தினம் பேச போகிறேன். பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல். எனக்கு முடிஞ்சா பதில் சொல்லுடா. எவன்டாங்கிறான் அவன் கட்சியில் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு? அவன் நாஞ்சி சம்பத்தா, அவங்க அம்மா நான் ஒரு விபச்சாரி, அரசியல் விபச்சாரம், அவன் போகாத கட்சி கடாடே. விஜயை பண்டே ஓத்தனம் யாருன்னு கேட்டால் நாஞ்சி சம்பத்தான். ஓப்பனாக பேசிடுறேன். அவன் தான் பண்டே பேசணும். அவனை மாதிரி நான் கூட பேசலை. இப்போ உங்களுக்கு குல்பிஎஸ் தப்பிடுக்கிறான். திமுகவில் இருந்தான், மதிமுக போனான், அவன் அண்ணா திமுக போனான், அப்புறம் திமுகவுக்கு வந்தான், இங்கே நல்லா சம்பாதிச்சான். இப்போ விஜய்கிட்ட வந்துட்டான். அவன் என்ன எலெக்ஷன் கேம்பெயின் செக்ரட்டரியா? காட்டி குத்துட்டு கூட்டி குத்துட்டு போடுவான். வேறு யார் ஆகிறீங்க? அவன் அவனா பார்த்தேன் உங்கள் அம்மாவில் ஊசி போன போண்டா மாதிரி இருப்பான். அவனும் லிங்கேஷோ என்ன லவடாவோ என்ன லிங்கேஷ் என்ன பேர், இந்த ரெட்டு பண்ணின்னு போட்டு நான் அந்த புறம்பை கொண்டு பேசுவான். அவன் வேறு யார் ஆகிறாங்க? அவனும் அந்த தாய்வலி பண்ணின்னுக்கிறான். இன்னொருத்த யாரும் அந்த பன்னிக்கும் எருமாடுக்கும் பிறந்த மாதிரியே இருப்பான். ராஜமோகனா என் மயிர் மோகனா. அப்புறம் யார் ஆகிறான்?
அந்த ஐஏஎஸ் நிர்மல்குமாரா என்ன விமல்குமாரா ஏதோ ஒரு மயிறு, வேறு யாராக இருக்கீங்க உங்கள் கட்சியில் பேசுறதுக்கு? டேய், அத்தனை பேரையும் குடியாத்த குமரத்தை ஆட்சி காலி போயிடுவோம். அத்தனை பேரையும் குடியாத்த குமரத்தை ஆட்சி காலி போயிடுவான். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உங்கள் அம்மாவை பயந்துருவனா? நீ தண்ணியை போட்டு ஃபோன் பண்ணிட்டா நான் பயந்துருவனா? டேய், பாமகவே பார்த்தவன்டா நான். பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு சண்டை இல்லை. அவங்களையே சமாளித்தவன். 3வது முறை ஆட்சி பண்ணுறான் பிஜேபி, அவங்களையே சமாளித்தவன். அதிமுக அவங்களையே சமாளித்தவன். சசிகலா அவளுக்கு ஆதரவாளர்னு வந்துட்டான் 200 பேர். ஏன்னா சசிகலா பற்றி யாரும் பேசலை. நான் சசிகலாவை திட்டவே இதை பயன்படுத்தினாங்க. அவங்க நம்ம அரசியல் பண்ணுறது குமரனை பிடிச்சிக்கலான்னு அவங்களையும் பார்த்தவன், எல்லாரையும் பார்த்தவன். நீங்கள் பொடி பசங்க, தெருவில் பம்பரம் ஓடுற பசங்க, கோலி ஆடுற பழக்கா பசங்க, டிவி கேளுக்கிறவங்க, ஏன்டா ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் அந்த எச்சோ பொறுக்கி நான் பொறுக்கிப்பேன் விஜய் கூட்டந்துன்னு நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானா, என்ன அரெஸ்ட் பண்ணணுமா, என்ன அரெஸ்ட் பண்ணலன்னா இன்னும் பல போராட்டம் நடத்துவானா? போங்கடா. ஏண்டா எங்கள் கட்சியின் மூத்த தலைவர், மூத்த முன்னணி தலைவர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு பார்த்து என்னடா சொன்னான் ஆதவர்ஜுனா? எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு பார்த்து என்னடா சொன்னா? மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு பார்த்து என்னடா சொன்னான் ஆதவர்ஜுனா? வட சென்னையில் டேய் வார்த்தா அவன் எவனோ ஒருத்தன் விஎஸ் பாபுன்னு திமுகவில் தளபதிக்கு துரோகம் பண்ணவன் அடிச்சு துரத்துனவன். அதிமுகவில் போய் எடப்பாடி பழனிசாமி வேலை காட்டினான். இன்றைக்கி விஜய் கிட்ட வந்துட்டு சேகர் பாபுக்கு ஈக்குவல் விஎஸ் பாபு. சேகர் பாபு எதுவெல்லாம் தூக்குவாரோ அதெல்லாம் விஎஸ் பாபு தூக்குவார். என்னடா தூக்குவார்? என்ன வயகார மாத்திரை போட்டுக்கிறானா விஎஸ் பாபு? அவர் முடிதான் வெள்ளையாக இருக்கும். நான் சேகர் பாபுக்கு அஜித் மாதிரி ஸ்டைல் அது வெள்ளை முடியலாம். இப்போல்லாம் கருப்பு டை அடிச்சுக்கிறது, அந்த செமட்ட கலர் முடி கிரே டை அடிக்கிறதுலாம் ஸ்டைல் இல்லை, வெள்ளை முடி ஸ்டைலு. அக்காளி எங்கள் அண்ணன் இறங்கினார்னா களத்தில் சேகர் பாபு யாருன்னா நிற்பீங்களாடா? அவர் செயல் பாபுடா, அவரை நிற்பீங்களா? ஒரு சம்பவம் பண்ணோம் இல்லை, ஊடகவியாளர் செந்தில் வேலன் பேசும்போது நீங்கள் திருட்டு பசங்க டிவி கேட்காரங்க தயார் பண்ண உடனே வந்தாம்பாரான் சேகர் பாபு சொல்லி 500 பேர் என் கட்சிக்கார பெண்கள் ஆண்கள் விட்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிச்சல மவனை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. அப்போ குடியாத்தவங்க எப்படி இருப்பான் பார்த்தா? ஏன் பேச்சாடா தடை பண்ணுறீங்க? ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறான் எல்லாம் 100 பேர் என்ன ஃபோன் பண்ணுறாங்க. பெரிய லீடர் ஆகிட்டேன் என்னடா சொல்கிறீங்க என்ன? உன் ஃபோட்டோ 100 பேர் எடுத்துன்னு போகிறான்ப்பான்னா. நல்ல ஃபோட்டோ வாக்குதே, நல்ல ஃபோட்டோ வாக்குதே. நான் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் பண்ணுறதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதான் திருடா பேட்டி கொடுக்குறான். யாரான்னு பார்த்தா திருட்டு பையன். அவன் பக்கத்தை நிற்கிறான் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன். இப்போ இவங்களாம் தான் விஜய் கட்சிங்களா? இவனுக்கெல்லாம் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பயந்துடே. இன்னி தான் அதிகமாக பேசுவேன், இனி தான் விட்டு ஆட்டுவேன். தைரியம் தான் எனக்கு ஈக்குவலாக பேசுடா. வர்த்தனுக்கு பிறந்ததா பேசு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். பேசுடா. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா கேணிகளா. போயிட்டான் இவன். அதை பொறுக்கிப்பேன். விஜய் இல்லை உங்களை யாரையும் காப்பாற்ற மாட்டான், புரியுதா? அவனுக்கு பொம்பளை தண்ணி இதுதான் வாழ்க்கை. ஏதோ எவனோ எழுதி நச்சாம் பாருங்க. நச்சாம் பார்த்தியா? அழுவுன்னு அதில் டைப் பண்ணிக்கிறான், பின்னால் திரும்பவும் டைப் பண்ணிக்கிறான், சாரி கேள்னு டைப் பண்ணிக்கிறான். இப்படியெல்லாம் நடிக்கணும்னு சொல்லி உங்களை ஏமாத்தினுக்கிறான். அவன் பின்னால் தற்கொலை கூட தற்கொலை பின்னால் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை கெட்டுக்குன்னு இதில் நான் விஜயை பேசிட்டான், பெண்களை பேசிட்டான். பெண்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். அந்த புறம்போக்கு, அந்த ஜாடு மாடு பாடுக, அந்த பேவர்சி பையன் லக்காடி பாடு லவடிக்கப்பால், அந்த பொறுக்கி புறம்போக்கு விஜய் பின்னால் போகாதீங்கம்மா. வேறு எந்த கட்சிக்குன்னா போ. அவன் பின்னால் போறீங்கன்னா நடு ரோட்டில் நிற்பீங்க. அவன் பேவர்சி பொறுக்கி பையன். அவன் கண்டனுக்கு போந்தான். அந்த புறம்போக்கு பொறுக்கி அப்பா அம்மாக்கே சோறு போடாதவன். பொண்டாட்டியை வச்சு வீட்டில் காப்பாற்ற முடியல, பொண்ணு பையனை வீட்டில் வச்சு கூடாம கண்டவளும் கூட படுத்து கிடறான் தண்ணியை போட்டு. அவன் முன்னால் போய் போகிறீங்களோ போகாதீங்கன்னு அவ்வளோதான். இதை தொடர்ந்து சொல்வேன். எனவே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இந்த மிரட்டுறது, ஃபோன் பண்ணுறடே பக்காளே வேற எங்கன்னா வச்சுக்கோ. பேச்சில் அடித்து தூள் பிரிடுவேன். வணக்கம், நாள் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.